Hi students, நான் உங்க பிரசாந்த். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா cos x by square root of 1 plus sin x ன்ற ஒரு ஃபங்க்ஷனை இன்டகிரேட் பண்ண போறோம் with respect to x க்கு. ஸோ எப்படி பண்ண போறோம்னா இங்க நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் யூஸ் பண்ண போறோம். ஏன்றதை நான் டீட்டெயிலா சொல்றேன். ஓகே, இந்த மாதிரி இருக்கிற கொஸ்டினை பார்த்து பயப்பட வேண்டாம். எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ our solution is I is equals to integral cos x by square root of 1 plus sin x dx. ஸோ இதுல நான் வந்து t is equals to 1 plus sin x என்ற சப்ஸ்டிடியூஷனுக்கு போக போறோம். ஓகே, ஏன்னா 1 plus sin x நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? cos x வருது, கரெக்டா? அதனால தான் நான் வந்து 1 plus sin x வந்து t யா சூஸ் பண்ணியிருக்கேன். So once we choose the substitution, we have to go for the derivative. When we differentiate this t is equals to 1 plus sin x with respect to x, we will be getting dt by dx on our left hand side and cos x on our right hand side. From this dt is equals to cos x into dx. ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணா என்ன வரும்? we will be getting I is equals to integral 1 by square root of t dt, because this cos x into dx க்கு பதிலா dt போட போறோம். 1 plus sin x க்கு பதிலா t போடும். ஓகே, ஸோ இப்போ இந்த 1 by square root of t வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன வரும் அப்படின்னா, இன்டகிரேட் பண்றதுக்கு முன்னாடி I'm going to rewrite this as t power minus 1 by 2. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம யூஸ்வலா மெத்தட்ல சால்வ் பண்ணுவோம். ஸோ we will be getting it is t power negative 1 by 2 plus 1 by negative 1 by 2 plus 1 plus c. ஸோ I is equals to இது என்ன வரும்னா t power 1 by 2 by 1 by 2 plus c. ஸோ அடுத்த ஸ்டெப்ல I is equals to 2 square root of t plus c. அப்போ t நம்ம என்ன எடுத்தோம்? 1 plus sin x எடுத்தோம். ஸோ 2 into square root of 1 plus sin x plus c. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்லயும் சால்வ் பண்ணலாம். என்ன ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்னா ரொம்ப சிம்பிள். நான் சொல்றேன், அப்படியே கவனிங்க. இது நோட்ஸ் கூட எடுத்துக்கோங்க. See, whenever we have an integral of the form f dash of x by square root of f of x dx, then the answer will be 2 square root of f of x plus c. இதை நோட் பண்ணிக்கோங்க, சரியா? இப்போ இதை நம்மளோட கொஸ்டின் கூட கம்பேர் பண்ணுங்க பார்ப்போம். சிம்பிளா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா f dash of x divided by square root of f of x என்ன ஆகுதுன்னா, டினாமினேட்டர்ல ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குமா, அதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நம்மளோட நியூமரேட்டர் வருது அப்படின்னா நம்ம ஆன்சர் டைரக்டாவே எழுதலாம். தட் இஸ் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் f of x ன்னு எழுதலாம் டைரக்டாவே. அப்ப நீங்களே இங்க பாருங்க, 1 plus sin x நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? we will be getting cos x. அப்ப இதை வந்து டைரக்டாவே என்ன பண்ணலாம்? 2 root of 1 plus sin x, that is denominator ன்னு எழுதலாம். ஓகே, plus c. இதுதான் நமக்கு இங்க ஆன்சராகவும் வந்திருக்கு. புரியுதா? ஸோ நம்ம ஒரே ஸ்டெப்ல கூட இதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான சொல்யூஷன்ஸ் வந்து உங்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச்.